Acer Asperlite இதுக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் கூட எனக்கு ஃப்ரீயாக ஒரு பேக் கிடச்சிது. அப்புறம் இது கூட ஒரு மவுஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். லேப்டாப் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போயுமே ஒரு மவுஸ் கூட வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டையுமே நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். இப்போ பாக்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் பாட்டமில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இன்புட் வோல்டேஜ், ஸ்க்ரீன் சைஸ், மேனுஃபேக்சரிங் டேட், மே 2024 தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 மாதம் தான் ஆகுது. டோட்டலி இது நியூ ப்ராடக்ட். இதோட எம்ஆர்பி 53,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 35,000 கீழே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைட் பார்க்கலாம். இது ஒரு இன்டெல் ப்ராசஸர் பேஸ்டான ஒரு டிவைஸ் தான். ஸோ லெஃப்ட் சைடில் இன்டெல்கான ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. மேலே யூஸ்வலி பாக்ஸுக்கான சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ரைட் சைடு பார்க்கலாம். ரைட் சைட்லேயும் சேஃப்டிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்புறம் இதில் மெயினாக ப்ராடக்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா இதுதான் நமக்கு மெயினாக தேவை. மாடல் நேம் Asperlite. ஏஎல் அப்படிங்கிறது அலுமினியம் நினச்சிட வேண்டாம். Asperliteல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AL 15-52 இதுதான் மாடல் நம்பர். OS Windows 11 ஹோம் எடிஷன் சிங்கிள் லாங்குவேஜ், அதுதான் இப்படி ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது i3 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர். இதில் ஆன்டி கிளர் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இது எல்இடியும் கிடையாது, ஐபிஎஸும் கிடையாது. DDR4ல் 8GB ரேமில் ஒன்று இருக்கும். MS ஆஃபீஸ் 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வரதை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அதனால் ஷாப்பில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தேவையான MS ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போனால் 1 மந்த்தில் இதை ஆக்டிவேஷன் பண்ண சொல்லும். மறுபடியும் நீங்கள் சர்வீஸுக்கு தூக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும். டாப்பில் லெஃப்ட் சைடில் Asperlite, மிட்டில் அதுக்கான ஸ்ட்ராப் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம 35,000 கொடுத்து இதை பை பண்ணுறோம். ஆனால் பேக்கேஜ் வந்து ரொம்ப புவராக இருக்குது. Acer லேப்டாப் i3 12th gen 8GB RAM 512GB SSD Windows 11 Asperlite. இப்போ பாட்டமில் பார்க்கலாம். பாட்டமில் சொல்கிற அளவுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம Asus லேப்டாப் ஒன்று பார்த்துருந்தோம். அதோட பேக்கேஜ் கூட தனக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பட் Acer பேக்கேஜிங்கில் ஒஸ்ட். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ரைட் சைடில் பவர் கேபிள், அதுக்கான அடாப்டர் இருக்கும். கேபிளை எடுத்துடலாம். ஆனால் அடாப்டர் பாக்ஸை சரிச்சா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு லேப்டாப் எடுக்கலாம். CD இருக்குது, அது கூட யூசர் மேனுவலும் இருக்குது. எப்படியும் ரெண்டுமே யூஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் மேனுவலில் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். மற்றபடி சாஃப்ட்வேர் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதை நம்ம வச்சு தான் ஆகணும். பொதுவாகவே நம்ம லேப்டாப் ஒரு ஷாப்பில் பை பண்ணும்போது அவங்களே ஆக்டிவேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த டைமில் கூட CD தேவைப்படலாம். பட் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே நம்மளால் எல்லாம் பண்ணிட முடியும். இருந்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் மேனுவல், CD ரெண்டையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ யூசர் மேனுவல் பார்க்கலாம். Asperlite அதோட மாடல் நம்பர். இதில் பெரிய மிஸ்டேக் என்னென்னா, லேப்டாப்பில் இருக்கிற ஒரு சில போர்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே யூசர் மேனுவலில் இல்லை. யூசர் மேனுவலில் இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷனுக்கான ஃபீச்சர் லேப்டாப்பில் இல்லை. ஆனால் லேப்டாப்போட பாட்டமில் யூசர் மேனுவலை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் வேறு பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே லேப்டாப்புக்கு புதுசாக வர்றவங்க ஒருவேளை அந்த மேனுவலை பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க நிலமை என்ன ஆகுமோ தெரியல. எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோ SSDக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் மேனுவலில் இருக்குது. இன்னொரு SSDக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை யூசர் மேனுவலில் மென்ஷன் பண்ணவே இல்லை. 3 LEDக்கான லைட் எக்ஸ்ப்ளனேஷன் மேனுவலில் இருக்குது. ஆனால் லேப்டாப்பில் கீபோர்டுக்கு மேலே 2 LED தான் இருக்குது. கீபோர்டில் LED லைட்டுக்கான ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் மேனுவலில் இருக்குது. அதில் ஒரு சில கீயையும் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எதுவுமே கீபோர்டில் இல்லை லேப்டாப்பில். இந்த லேப்டாப்பில் உள்ள கீபோர்ட் லைட்டுக்கான செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே லேப்டாப்லேயோ இல்லைனா இதே மாதிரி செட்டிங் உள்ள இன்னொரு லேப்டாப்லேயும் நான் கீபோர்டோட எல்லா செட்டிங்ஸையும் சேர்த்து ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ லேப்டாப் பார்க்கலாம். உள்ளே இருக்கிற அடாப்டர் இன்னும் எடுக்கல, அதை இப்போ எடுத்துடலாம். ஓவரால் இது ஒரு லைட் சீரிஸ் ப்ராடக்ட். ஸோ எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். கேபிள், பவர் கேபிள் ஆஸ் யூஷுவல் நல்ல ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. இந்த மாதிரி பவர் கேபிள் மேக்கிங்க்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக பிராண்டட் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டட் லேப்டாப்லையுமே பவர் கேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்ட்ரி ரீஜன் போர்ட்டோட செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வந்து ஸ்மால் சைஸ் தான். 18 இன்ச் மானிட்டருக்கு என்ன சைஸ் இருக்குமோ ஆல்மோஸ்ட் அந்த சைஸில் தான் இருக்குது. ஏற்கனவே இது லைட் சீரிஸ் வேறு. ஸோ இந்த லேப்டாப்புக்கு இது என்எஃப் சைஸ் தான். இந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிடலாம்.
மேட் ஃபினிஷிங்கில் அலுமினியமில் மேக் பண்ண மாதிரியே இருக்குது, பட் அலுமினியம் கிடையாது. ரைட் சைடில் ஏசர் பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கென்சைன்டன் லாக் இருக்குது. லேப்டாப்பை ஃபிசிக்கல் லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. இது நான் ASUS லேப்டாப்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லேப்டாப்பை நம்ம கான்ஃபரன்ஸ் இல்லைனா ஏதாவது பப்ளிக் பிளேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் லாக்கர் பை பண்ணி இதில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது லேண்ட் போர்ட். நம்ம லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணும்போது இது இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதோட ஸ்பீட் 1000 Mbps வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ சிப்கான போர்ட். எந்த ஸ்டுடியோவிலுமே i7 லேப்டாப் கூட பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபோட்டோ எடுத்து காப்பி பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி அவங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும். அதுக்காக தான் யூஸ் பண்ணவும் செய்வாங்க. ஏன்னா இப்போ வர எந்த புது டிவைஸ்லையுமே சிப்புக்கான போர்ட் இருக்காது. ஆனால் சிப்போட யூசேஜ் இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. 2 USB போர்ட் இருக்குது. இந்த ப்ளூ கலர் நாப் தான் 3.0க்கான ஐடென்டிஃபிகேஷன். அப்புறம் இது 2.0க்கான USB போர்ட். இதில் ஏதாவது மவுஸ் ரிசீவர் இல்லைனா ஏதாவது நார்மல் USB நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3.0 USBயோ இல்லைனா ஏதோ டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் 3.0 போர்ட்டில் கனெக்ட் பண்ணால் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற எக்ஸ்டர்னல் டிவைஸ் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா பென்ட்ரைவுமே 3.0க்கு வந்துடுச்சு. ஸோ 3.0 டிவைஸ் இருக்குன்னா அதை நீங்கள் 3.0 போர்ட்டில் கனெக்ட் பண்ணால் தான் அந்த ஸ்பீடில் அது ஒர்க் பண்ணும். 16 GBலாம் மேக்ஸிமம் 2.0 தான் இருக்கும். அது 2.0வே எனஃப் தான். பட் இப்போ மோஸ்ட்லி 2.0 வர்றதில்லை. 32 GB 3.0லேருந்து தான் எல்லா இடத்துலையுமே பென்ட்ரைவுமே அவைலபிள் இருக்குது. கடைசியாக ஆக்ஸ்க்கான போர்ட். அதாவது லேப்டாப்பில் இருந்து கொஞ்சம் பழைய மாடல் ஸ்பீக்கர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இதிலேருந்து ஆடியோ எடுத்துக்கலாம். ஹெட்செட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்க்கலாம். இதில் எந்த போர்ட்டுமே இருக்காது. இப்போ ரைட் சைடு பார்க்கலாம். இது டைப் சி போர்ட். டைப் சினாலே 3.2 ஸ்பீடில் சப்போர்ட் பண்ணும். இனிமேல் வர எல்லா லேப்டாப் கம்ப்யூட்டர்லையுமே டைப் சி போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்று தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஹார்ட் டிஸ்க்லேயே டைப் சி போர்ட்டோட வர ஆரம்பிச்சிருக்கு. பென்ட்ரைவுமே ரொம்ப சரளமாக டைப் சி போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் தான் மோர் தென் டைப் சி வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மொபைல் மட்டும்தான் இப்போ டைப் சியில் வந்துட்டுருக்கு. மற்றபடி ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தவரையில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹார்ட் டிஸ்க் தான் டைப் சியில் இருக்குது. ஸோ பென்ட்ரைவ் வரைக்கும் டைப் சி போர்ட் வந்துடுச்சுனாலே USB போர்ட்டை கம்மி பண்ணிவிட்டு டைப் சி போர்ட் அதிகமாக கொடுப்பாங்க நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு USB போர்ட் இருக்குது. இது 3.0க்கான போர்ட் தான். அப்புறம் HDMI போர்ட். இதை டிவியில் இல்லைனா மல்டிபிள் டிஸ்பிளேக்கு இன்னொரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பவருக்கான போர்ட். நம்ம பவரில் பிளக்இன் பண்ணதும் ஆரஞ்சு லைட்டில் எரியும். சார்ஜ் ஏறி முடிஞ்சோடனே க்ரீன் லைட்டில் மாறும். ஆரஞ்சு கலரில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா லோ பேட்டரி அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ க்ரீன் லைட் வர வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஆரஞ்சில் இருக்கும்போது சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்போ பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் எந்த போர்ட்டுமே இல்லை. கீழே இருக்கிறது எல்லாமே ஏர் ஹோல்ஸ் தான். பாட்டமில் நிறைய கேப் இருக்குது. டஸ்ட் ஏறுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். லேப்டாப் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் கிரிப் கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே இருக்குது. இங்கேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. லேப்டாப்போட மாடல் நம்பர், சீரியல் நம்பர், அது போக ஒரு சில இன்ஃபர்மேஷனும் இருக்குது. மிட்லேயும் மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் இயர், இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. வோல்டேஜ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், மேட் இன் சைனான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்பை யூசர் மேனுவல் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற 2 ஹோல்ஸுமே ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ். இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது என்ன பிராண்டாக இருந்தாலுமே மிட் சைடில் ஹோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது லேப்டாப்புக்கு ரொம்ப நல்லது. அலுமினியம் லேப்டாப்பாக இருந்தாலுமே மிட்லேயே நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சைடில் ஹோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்லேயும் டேமேஜ் ஆகலாம், சேம் சைடோட எட்ஜில் கூட டேமேஜ் ஆகலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பாட்டமில் உள்ள பீடிங்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன்டெல் கோர் i3க்கான ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் சவுண்டுக்கான ஒரு ஸ்டிக்கர். சவுண்ட் பிளாஸ்டர் சினிமா 6+. ஏதாவது ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ சிஸ்டமில் தான் இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அது டால்பியாக இருந்தாலும் சவுண்ட் பிளாஸ்டர் சினிமா 6+ஆக இருந்தாலும் நார்மலாக நம்ம லேப்டாப்பில் ப்ளே பண்ணும்போது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. அப்புறம் இது ட்ராக் பேட் தான், பட் இவங்க டச் பேட் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மேக் லேப்டாப்பில் உள்ளது அப்படியே காப்பி அடிச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பட்டன் கூட இல்லை, நல்ல பெரிய சைஸில் இருக்குது. சிம்பிளாக ஒரு வாட்டி டேப் பண்ணோம் அப்படின்னாலே அது கிளிக் ஆகும். டபுள் டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா டபுள் கிளிக் ஆயிரும். இதோட சைஸ் 12 சென்டிமீட்டர் விட்த் இருக்குது. இது இந்த லேப்டாப்பை பொறுத்தவரையில் நல்ல எனஃப் சைஸ் தான். ஸ்லிம் டிசைன், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இப்போல்லாம் எல்லா லேப்டாப்லுமே ஃபுல் ஹெச்டி கொண்டு வந்துட்டாங்க. இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மெயினான ரீசன் OS, அப்புறம் இப்போ வரக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருமே ஹெச்டி ரெக்கமெண்டேஷனில் இருந்தாலுமே ஃபுல் ஹெச்டியில் தான் அதை நல்ல எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்.
எல்லாத்துக்கும் மேலே இப்போ 10,000க்கு வரக்கூடிய மொபைல்ஸே ஃபுல் ஹெச்டிக்கும் மேலே ரெசல்யூஷனில் வருது. இனி லேப்டாப்லாம் ஹெச்டியில் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும். அப்புறம் டூவல் மைக்ரோஃபோன், IPS டிஸ்பிளே இல்லாமல் 180 டிகிரி சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. மெட்டல் அலாய் பாடி, டூவல் ஸ்டோரேஜ். இதில் இருக்க கீபோர்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மேக் புக்கோட காப்பி தான். அது மட்டும் இல்லை, மொபைல் எப்படி ஐஃபோன் மாதிரியே இருக்கோ லேப்டாப்புமே கிட்டத்தட்ட மேக் புக் மாதிரியே தான் இருக்கும். ஆப்பிள் லேப்டாப் எல்லாமே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கிறதுனால மேக்கை டிபெண்ட் பண்ணி ஒர்க் இருந்தால் மட்டும்தான் அதை வாங்கணும்னு தோணுமே தவிர மேக் வாங்கணுங்கிற எண்ணமும் நமக்கு பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரியே தான் வருது. கீஸ் எல்லாமே நல்ல சாஃப்டாக இருக்குது. நாய்ஸ்லெஸ் கீஸ் தான், அதனால் சவுண்டு பெரிய அளவுக்கு வராது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாத்துக்குமே ப்ளூ கலரில் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறது நல்ல ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா லேப்டாப்லையுமே கிட்ட நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக. இதில் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல விசிபிளாக இருக்குது. மல்டிமீடியாவில் அதிகமாக யூஸ் பண்ண கீஸ் மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் 2 LED லைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேப்ஸ் லாக்கான பட்டன். இது லேப்டாப் லாகின் பண்ணோன்னே இந்த லைட் எரியும். ஸ்லீப் மோட் இல்லைனா ஷட் டவுன் பண்ணும்போது இது ஆஃப் ஆயிரும். லெஃப்டில் இருக்கிறது பவர் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகாது, கொஞ்சம் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். ஒரு வகையில் இது நல்லது தான். ஏன்னா சடனாக ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஷட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். மிடில் பிராண்ட் நேம் இருக்குது. லெஃப்டில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேக்கான ஐடென்டிஃபிகேஷன். டிஸ்பிளேயோட மேலே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. அப்புறம் 2 மைக் கொடுத்துருக்காங்க. டூவல் மைக் இருக்குது. லெஃப்டில் மைக்குக்கும் கேமராவுக்கும் இடையில ஒரு LED இருக்கும். கேமரா ஆன் பண்ணும்போது மட்டும் அந்த லைட் எரியும். அது கண்டிப்பாக தேவையானது தான். ஆனால் எல்லா லேப்டாப்லேயுமே அது இருக்கும். ஸோ அந்த லைட் எரிஞ்சதுன்னா கேமரா ஆனில் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த பட்டன் அப்படியே கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே லேப்டாப் ஆன் ஆயிரும். டிஸ்பிளேயில் மேட் ஃபினிஷிங் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்இடியும் இல்லை, IPS டிஸ்பிளேயும் இல்லை அப்படிங்கிறதுக்கு மேட் ஃபினிஷிங்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா LED வந்துச்சுனாலே கிளாஸில் தான் வரும், இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் வராது. பட் இப்போதைக்கு i3நாலே ஒரு லோ பட்ஜெட் டிவைஸ் தான். மானிட்டரை பொறுத்தவரையில் என்ன பட்ஜெட்டில் பை பண்ணாலும் எல்இடியும் IPSம் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஆனால் லேப்டாப்பில் ஃபுல் ஹெச்டி மட்டும்தான் இப்போ எல்லாமே வந்திருக்கு. ஃப்யூச்சரில் எல்இடியும் IPSம் கண்டிப்பாக எல்லா டிவைஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க நம்புகிறேன். இந்த லேப்டாப்பில் 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்லேயே கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த வீடியோவை ஒருவேளை மியூட்டில் பார்க்குறவங்க அது ஒரு ஃபியூச்சராக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நான் செய்ய போகிறதில்ல. ஏன்னா IPS இல்லாமல் 180 டிகிரி கொடுக்கறது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஏமாத்து வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ IPS இல்லாமல் 180 டிகிரிக்கான ஆப்ஷனை நான் செய்ய போகிறதில்ல. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் டாப் வியூவிலேருந்து இந்த லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுபடாது. எப்போயுமே ஸ்ட்ரைட் வியூவில் மட்டும்தான் இதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மல் யூஸுக்கு இது தாராளமாக போதும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்போதைக்கு IPS பெரிய அளவில் அவைலபிள் இருக்காது. ஸோ அதை நம்ம நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் உங்களோட பர்பஸ் எக்ஸாக்டாக தெரிஞ்சு ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறது எப்போவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாக லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இது தாராளமாக போதும். i3 டிவைஸ்னாலே நார்மல் யூஸ்க்கு தான். பேசிக்கலி புதுசாக ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வரும்போது IPSஐயோ இல்லைனா எல்இடியையோ பெரிய விஷயமாக கேர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. இது எல்இடியும் இல்லை, IPSம் இல்லை. இந்த ரெண்டுமே இல்லாத எவ்வளோ பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறது வீடியோவில் உங்களால் ஓரளவு ஃபீல் பண்ண முடியும் நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண ASUS லேப்டாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் IPS டிஸ்பிளேயோடு இருக்கும். இப்போ ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். F1ல் உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணி டச் பேடை ஆஃப் இல்லாட்டி ஆன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம எதாவது டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டச் பேட் சில டைமில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது மானிட்டரோட டிஸ்பிளே ஆஃப் பண்ணுற மாதிரி லேப்டாப்போட டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன். பவர் சேவிங்காக கூட டிஸ்பிளே ஆஃப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். இது மியூட்கான பட்டன், இது வால்யூம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பட்டன், இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன், இது டூவல் டிஸ்பிளே செட்டிங்கான பட்டன். இதை யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இல்லைனா லேப்டாப்பில் உள்ள டிஸ்பிளேயை கட் பண்ணிவிட்டு இன்னொரு டிவிக்கோ பெரிய மானிட்டருக்கோ டிஸ்பிளே அப்படியே அங்கே நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். கேமரா ஆஃப்கான பட்டன். இங்கே ஆன் ஆஃப்கான எல்இடி எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்பிளேலே தெரியும், அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். இது ஃப்ளைட் மோடுக்கான பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீப் மோட் பண்ணிக்கலாம். அது லேப்டாப் லாக் ஆஃப் ஆயிரும். ஸ்க்ரீன் லாக், பாஸ், கடைசியாக பிரேக். ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த லேப்டாப் பாக்ஸ்லேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிளாத் ஒன்று கொடுத்தாங்க. தேவைப்படுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் மவுஸும் பை பண்ணுறது நல்லது. ஏன்னா டச் பேட்
எல்லா டைமும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இது ஒரு மினி மவுஸ் தான், வயர்லெஸ்ஸோடு இருக்குது. இதோட பிராண்ட் நேம் ஹேமோக், பியூர் சைனா ப்ராடக்ட். பேக் சைடில் மேஜரான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. லேப்டாப்பை பொறுத்தவரையில் மினி மவுஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். இதோட DPI 1200 இருக்குது. லெஃப்ட் சைடில் இதோட ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். காம்பேக்ட் சைஸ், 1200 DPI, 4 buttons, 10 மீட்டர் வயர்லெஸ் ரேஞ்ச், விண்டோஸ் 11, மேக்குக்கும் சப்போர்ட்டடாக இருக்குது. AA பேட்டரியில் ஒன்று தேவைப்படும், அது இதில் இன்க்ளூடட் இல்லை, பட் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பேருக்கு ஒரு மினி மவுஸ் கொடுங்கன்னு கேட்டேன், பட் இவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால தான் இதை நான் வீடியோவில் காமிக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டான மவுஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டட் மவுஸ் வாங்குவோம், சில டைம் அது ஒரு பெரிய டிசப்பாயிண்டடாக இருக்கும். இந்த மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய ரேண்டம் ப்ராடக்ட்லேயே நிறைய நல்ல ப்ராடக்ட்டும் இருக்குது. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இந்த கிளிக் சவுண்டை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம் இது இயர்ஸ் கணக்கில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் ஸ்க்ரோல் வீல், இதோட கிளிக்குமே நல்லா பெட்டராக இருக்குது. மவுஸோட DPI, அதாவது ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன், இது 100% ஒரு யூஸ்லெஸ்ஸான பட்டன் தான். ஏன்னா இந்த DPIக்கு இப்படி ஒரு பட்டன் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பட்டன் ஒரு பெரிய ஃபீச்சராக அவங்க காமிச்சிருக்காங்க, பட் என்னால் அதை கன்சிடர் பண்ண முடியலை. சொல்லப்போனால் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை. 1200 DPI இருந்தாலும் டிஃபால்ட்டாகவே அந்த DPIயில் தான் ஒர்க் பண்ணும். ரெடியூஸ் கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறதே இல்லை. ஸோ பில்டப்புக்கு தான் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த DPIயில் கிட்ஸு கூட தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ DPI ரெடியூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆன் ஆஃப் பட்டன், மவுஸை யூஸ் பண்ணாத டைமில் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். இதை ஓப்பன் பண்ணுறது பெரிய போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா அந்த பிளாஸ்டிக் உடையிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இது இவ்வளோ டஃப்பாக வச்சுருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேட்டரி தான், AA சைஸ் பேட்டரி. USB ரிசீவர், இது 10 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். இது யூஸ்வலாக எல்லா மவுஸ்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் USBன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, பிராண்ட் நேமே பண்ணியிருந்துருக்கலாம். அதில் லாகிடெக் பிரில்லியன்ட் தான், அவங்க நேமே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு AA சைஸ் பேட்டரி, இதையும் எப்பயே மாட்டிடலாம். AA பேட்டரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பேட்டரி உள்ள வச்சு மாட்டிடலாம். LED லைட் யூஸ்வலாக எல்லா மவுஸ்லையும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எரியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேட்டரி 1 இயருக்கு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அஃபிஷியலாக அந்த டியூரேஷனை கூட அவங்க மென்ஷன் பண்ணல. ஏன்னா கம்மியான டியூரேஷன் இருந்தால் பொதுவாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வயர்லெஸில் மோஸ்ட்லி இப்போல்லாம் இன்விசிபிள் சென்சார் வந்துடுச்சு. ஸோ பேட்டரியோட லைஃப் பெரிய அளவு நம்ம சொல்ல முடியாது. 1 இயர் வரைக்கும் இருக்குமாங்கிற அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த லாகிடெக் மவுஸ் 1 இயர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் அது 9 months இருக்கும். ஆனால் இது இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா LED லைட் எரியறதுனால. லாகிடெக்கில் உள்ள மினி மவுஸோட இது ஸ்டாண்டர்டாக இருக்குது, பிளாஸ்டிக் எல்லாமே. நீங்கள் இதை தான் பை பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் பை பண்ணுற ஷாப்பில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வயர்லெஸ் சூஸ் பண்ணுறது லேப்டாப்புக்கு நல்லது. அதுலேயும் இனிஷியலாக நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டச் பேட், ட்ராக் பேட் எதுவுமே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப்னாலே டச் பேடில் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் எல்லாருமே மவுஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சேஃப்டிக்காவது ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 400க்கும் மேலே தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டி லாகிடெக்கோட பெட்டராகவே இருக்குது. ஸோ இதோட லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு தேவையான நீங்கள் பை பண்ணிக்கலாம். கடைசியாக ஏசர் லேப்டாப்புக்கு ஏசர் பிராண்ட்லேயே இருந்து கொடுத்த ஒரு பேக் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். நீங்கள் இந்த லேப்டாப்பை ஆன்லைனில் பை பண்ணிங்கன்னா இந்த பேக் வருமானு எனக்கு தெரியல. பட் நான் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏசூஸ் லேப்டாப்புக்கு கொடுத்த மாதிரியே ஏசருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மவுஸுக்கு ஆன்லைன்லேயே 470 இருக்குது, ஆனால் 300 தான் சார்ஜ் பண்ணாங்க. கடைசியில் லேப்டாப் டெலிவரி பண்ணும்போது அதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த பேக் ஏசூஸ் லேப்டாப்பில் கிடச்ச பேக்கை விட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது குவாலிட்டி வைஸ். இப்படியே எல்லாருமே காம்படிஷனில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் மெட்டீரியல் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. சைடில் வாட்டர் பாட்டிலுக்கான கேப். இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. உள்ளே ஒரு தனியாக ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் லேப்டாப் வச்சுக்கலாம். சைஸ் மட்டும் இல்லை, கலருமே கரெக்டாக அந்த லேப்டாப்பில் மேட்ச் ஆகிருக்கு. இதை நம்ம மாட்டிக்கலாம். பட் ஆசூஸில் இதில் ஒரு கிளிப் இருந்துச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, இதில் அது இல்லை. பேருக்கு தான் இதை ஹோல்டு பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒன்றும் ஃபிட்டாக இல்லை, இவ்வளோ கேப் இருக்குது. கண்டிப்பாக இது யூஸ்லெஸ் தான். பேக் சைடு சான்ஸே இல்லை, ஆர்மி பேக் மாதிரி இருக்குது. இதை ஆஸ் யூஷுவல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எது கொடுத்தாங்கன்னு தெரியல, எனிவே பார்க்க நல்லாயிருக்கு.
எல்லா பிராண்டட் லேப்டாப்புமே பை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துட்டாங்கன்னா தனியாக ஒரு கஸ்டம் பேக் வாங்குற வேலை மிச்சம். பாக்ஸ் ரொம்ப போராக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாக்ஸை நம்ம யூஸே பண்ண மாட்டோம்னு நினச்சி கூட அவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணணும், லாங் லைஃப்லையும் இருக்கணுங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி பேக்கை ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 இயர்ஸுக்கும் மேலே ஸ்டாண்டர்டாக இருக்கிற பாக்ஸை கூட பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ பாக்ஸையுமே பெட்டராக மேக் பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த பிராண்டையும் ரொம்ப ஸ்டாண்டர்டான மாதிரி காமிக்கும். நம்மளும் அந்த பாக்ஸை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் யூஸ் பண்ண தான் போகிறோம். பவர் கேபிள் இதில் வச்சுக்கலாம், மவுஸை இதில் வச்சுக்கலாம். ஆல்ரைட், ஓவரால் 3 ப்ராடக்ட் ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இதில் அவைலபிள் இருக்கிற லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.